அருவி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் திரு MK தியாகராஜ பாகவதர் அவர்கள் கிராண்ட்சன் திரு சாய்ராம் அவர்கள் இன்று நம்மளுடன் அவரோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நாங்க உங்க தாத்தா அவங்களோட திரைப்படங்கள் நிறைய பார்த்திருக்கோம். சோ நிறைய நீங்களும் பார்த்திருப்பீங்க. மறக்க முடியாத நிறைய காட்சிகள், நிறைய படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதுல மறக்க முடியாத சில சீன்ஸ், காட்சிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் என் கூட பகிர்ந்து கொள்ள முடியுமா? எனக்கும் ஹரிதாஸ் என்ற படம் தான் 3 வருஷமா தாத்தாவுடைய படம் நன்றா ஓடிச்சு. 3 வருஷம் தீபாவளிக்கு ஓடினதா சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நானும் யூடியூப்ல டிவில பார்த்திருக்கேன். அந்த படத்துல ஒரு குதிரையில வர காட்சிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்துல ஹீரோவை விட அந்த காலத்திலேயே அவரு நல்ல ஒரு ஹீரோவா, நல்லா ராஜா மாதிரி கம்பீரமா அழகா வருவாரு. அது காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். உங்க தாத்தா படத்தை பார்த்து உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வந்திருக்குதா? இல்ல உங்க பசங்களுக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா, தாத்தா மாதிரி நீங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி வளர்த்திருக்கீங்களா? நிச்சயமாமா, நிச்சயமா. தாத்தா மாதிரி நடிக்கணும்னு இல்ல, நடிக்கணும்னு ஆசை எனக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நமக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும்னு தான் நானும் சினிமால ரொம்ப காலமா வந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஏத்த மாதிரி எந்த வாய்ப்பும் அமையல. எனக்கு இந்த வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு வந்தாலும் நிச்சயமா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் நடிப்பேன். வீட்டுல மத்தவங்க சொந்தக்காரங்கள்ல நடிக்க எல்லாரும் இருக்காங்க. பாடல் பாடுறதுக்கும் நாட்டியம் ஆடுறதுலயும் இன்ட்ரெஸ்டா உள்ளவங்க இருக்காங்க. நிச்சயமா அந்த இதுல வருவாங்க சினிமாவில. அவங்க தாத்தா நிறைய பொது சேவைகளா நிறைய செஞ்சிருக்காங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா மக்களுக்கு பொது சேவை? நிச்சயமாமா. அதாவது என்னால முடிஞ்சது, நான் என் சம்பாதத்துல எனக்கு வர காசுல சும்மா ஒரு வாரத்துக்கோ இல்ல ஒரு மாசத்துக்கோ ஒருத்தர் 2 பேருக்கோ ஒரு சாப்பாடு வாங்கி தர்றது, அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ முதல்வரெல்லாம் உதவி செஞ்சு ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன்னா. ஆனாலும் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இவரு நடிகர் பார்த்திபன், சிவகுமார், நடிகர் சிவகுமார், சூர்யா அவங்களுடைய அகரம் பவுண்டேஷன் இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க. அதை பார்த்து நானும் படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்யணும்னு என்னால முடிஞ்சதை ஒரு பேனா நோட்டு வாங்கி தருது இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கேன். மேற்கொண்டு செய்யறதுக்கு அவங்கதான் எனக்கு ஒரு மோட்டிவா இருக்காங்க. நிச்சயமா இதை நான் தொடர்ந்து செய்வேன். பார்த்திபன் சார், சிவகுமார் சார் எல்லாம் படிக்கிற பசங்களுக்கு உதவி செய்யறாரு. அந்த மாதிரி நானும் படிக்கிற பசங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். என்னால முடிஞ்ச ஒரு பேனா நோட்டெல்லாம் வாங்கி தந்துட்டு வரேன். அந்த மாதிரி வரும்போதுதான் இந்த அருவி மீடியால உள்ள அருளானந்தம் அவரும் எனக்கு நண்பரா பழக்கமானாரு. அவரும் குழந்தைகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இரவு பாடசாலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் அவரு கூட சேர்ந்து என்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சிட்டு இருக்கேன். மேற்கொண்டு உதவி செய்யவும் அதுக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டுட்டு இருக்கேன். பெரிய உதவி எதுவும் கிடைக்கலனாலும் எங்களால முடிஞ்ச எங்க வேலை வாய்ப்பு துறையில என்ன வருதோ அதை வச்சு படிக்கிற பசங்களுக்கும் அதுக்கு பாடம் சொல்லித்தர ஆசிரியர்களுக்கும் முடிஞ்ச உதவிகள் செய்ய முயற்சி மேற்கொண்டு வரோம். இந்த அருவி கிளப்பு மிகவும் சிறப்பா நடந்துட்டு வருது. அது கூட சேர்ந்து நானும் செஞ்சுட்டு வரேம்மா. ஓகே சார், மிக்க நன்றி. இது மாதிரி நீங்க நிறைய இன்னும் பொது சேவை நிறைய செய்யணும், மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நிச்சயமா. நீங்க அவருடைய கிராண்ட்சன் சொல்லும் போது நீங்க வெளியில வரும்போது மக்களோட பார்வை உங்க மேல எப்படி இருக்கு? அது இப்போ முதல்வர் உதவின பிறகு கொஞ்சம் நல்லாவே இருக்கு அந்த பார்வை. முன்ன இல்லைன்னா கூட இப்போ அவருடைய பேரன்னு கொஞ்சம் நல்ல விளம்பரம் ஆனதுனால நான் போற வர வழியில கூட ஒருத்தர் கருணாகரன் சொல்லி LIC பில்டிங் கிட்ட என்னை போட்டோ எடுத்துட்டாரு, செல்ஃபி எடுத்துட்டாரு. அதே மாதிரி நான் ட்ரெயின்ல போகும்போது ஆவடியில ஒருத்தர் பார்த்துட்டு ட்ரெயின்ல யாரோ என்னன்னு தெரியாது, அவரு பாவதர் பேர நான் உங்களை யூடியூப்ல பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே, மிக்க நன்றி சார். இப்ப கிராண்ட்சன்ங்கிறது, தாத்தா கிராண்ட்சன்ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். அதை நீங்க எப்படி மிஸ் பண்றீங்க? எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார்? அது ரொம்பவே மிஸ் பண்றேன். கிராண்ட்சன்ற விஷயத்த ரொம்பவே மிஸ் பண்றேன். என்னன்னா எதா இருந்தாலும் நம்ம சங்கதியா தொடர்ந்து வரணும். அந்த வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு எனக்கு. ஏன்னா எங்க தாத்தா இருக்கும் போது அவங்க பொண்ணு எங்க அம்மா அவங்களே படிக்கிற குழந்தையா இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு.
எங்க அம்மாவே விவரம் தெரிஞ்சு எங்க தாத்தாவை அவங்க அப்பாவை வந்து அவர் நல்லா பார்க்கல. அப்படி இருக்கும்போது எனக்கும் சுத்தமா அந்த ஒரு டச்சே இல்லாம போயிடுச்சு. அதனால எனக்கும் சரியான வாய்ப்புகள் இல்லை. அந்த வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா நான் இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டரா இருந்திருப்பேன். தாத்தா இறக்காம இருந்திருந்தா உங்களை வந்து மீடியாவுக்கு கூட்டி போயிருப்பாங்களா? மீடியாவுக்குள்ள போயிருப்பீங்களா? நிச்சயமா நிச்சயமா. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இப்போ விஜய்க்கு எடுத்தா விஜய் அவங்க அப்பா அவரு ஒரு கைடு பண்ணி அவரை வந்து ஒவ்வொரு படமா அவரே சொந்தமா எடுத்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவரை தூக்கி விட்ட பிறகுதான் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தார் விஜய். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ பாரதிராஜா எடுத்தீங்கன்னா அவங்க பையன் அவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணாரு, அவங்க பையனால வர முடியல. ஒரு கைடு பண்ண ஆளுன்னும் வர முடியாம போகுது. அதாவது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்துதான். என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் கைடு பண்ண நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா கொஞ்சமாவது வரலாம். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இப்ப உங்க பசங்களை கொண்டு வருவீங்களா திரையுலகிற்கு? நிச்சயமாமா, அவங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நிச்சயமா கொண்டாடுவேன். பாடுறதுக்கு நினைக்கிறாங்க, அதே மாதிரி டான்ஸ் கத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வாய்ப்பு, என்ன அவங்களுக்கு எப்படி விவரம் தோணுதோ, அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கொண்டாடுவேன். இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் படிப்பு முடியட்டோன்னு இருக்காங்க அவங்கள. எங்க அருவி மீடியா நேயர்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட் சார். உங்க தாத்தா படத்துல இருந்தோ ஒரு சாங்கோ ஒரு டைலாக்கோ இதா எங்களுக்காக எங்க மீடியா நேயர்களுக்காக சொல்லுங்க சார். பாடல்லாம் நான் பாட யாராலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்காக கொஞ்சம் இல்ல, சும்மா ஒரே ஒரு அடி. பரவாயில்ல சார். கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. அப்படியே தொடர்ந்து என்னால பாட முடியாது. கடவுளுடைய பேர் 2 அடி சொன்னேன். இந்த பாடல் வந்து விஸ்வரூபத்துல கமல் சாருக்கு வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. அவரும் இதை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த காலகட்டத்திலயும் இந்த மாதிரி யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பேருங்கள்லாம் வந்து தாத்தா மாதிரி ஆகணும், தாத்தா எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நடிக்கணும். என்னைக்காவது அந்த மாதிரி நடிச்சு பாத்திருக்கீங்களா வீட்டுல? இல்லம்மா, நடிச்சு பார்த்தது இல்ல. உங்க பசங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்களா? நானே நடிச்சு பார்த்தது இல்ல, அவங்களுக்கு எங்க சொல்லி கொடுக்க போறேன். அவங்க இன்னும் இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு தண்டுல இருக்காங்க. நானே கரெக்டா யூஸ் பண்ண முடியல. என்னையே வந்து நம்ம வந்து தாத்தா பேரை கெடுத்துடக்கூடாது, கெட்ட பேர் ஆக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல அப்படிதான் கைடு பண்ணாங்க. எங்க பசங்க சுத்தமா வந்து தாத்தாவா, தாத்தா அப்படியா இருக்கட்டும் அப்படின்ற லெவல்ல தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த காலகட்டத்துல உள்ள ட்ரெண்டா தான் இருக்காங்க. வேணா இந்த கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி பாடலை வந்து பாடுவாங்க, தாத்தா பாடலை வந்து மாத்தி பாடுவாங்க. சார் உங்க தாத்தாவோட படம்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அவரோட ஹேர் ஸ்டைலே டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இப்ப உள்ள பசங்க ஹேர் அப்படி இந்த மாதிரி வளர்த்தா கூட என்ன பாகவத்தர் மாதிரி வளர்த்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் உங்களோட போட்டோஸ் எல்லாம் பழைய போட்டோஸ் எல்லாம் பாத்திருக்கேன் சார். அப்ப நீங்க வச்சிருக்கீங்க அழகா, இப்ப ஏன் சார் கட் பண்ணிட்டீங்க? இல்லம்மா, அதாவது குழந்தையில இருந்தே எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாம் வந்து தாத்தா மாதிரி என் தலையை வாரி முடிய வளர்த்து அழகா பார்த்திருக்காங்க. சின்ன போதுல இருந்து அந்த போட்டோவை நானும் வச்சு எல்லாரும் கிட்டையும் மீடியாவெல்லாம் வந்திருக்கேன் அந்த போட்டோ. நானும் ஒரு நடுவுல எல்லாம் அந்த மாதிரி வச்சிருந்து என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால வேலைக்கு போறதுனாலயும் அப்பப்போ கட் பண்ணிடுறேன். நானும் அந்த மாதிரி அடிக்கடிக்கு வளர்த்தது உண்டு. சார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கு, தாத்தா நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராண்ட் சன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அது மாதிரி திரையுலகில பேரங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குதா? உங்களோட பார்வை எப்படி? என்னுடைய பார்வையில்னா எனக்கு கிடைச்சதுதான் எனக்கு தெரிஞ்சது. இது விஷயமா நான் வந்து திரைத்துறையிலேயோ மற்ற கலைஞர்கள் சார்பாக போகும்போது யாருக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. கிடைச்சிருந்தாலும் அதுக்கு உண்டான எல்லா கலைஞர்களும் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கு முடிஞ்ச என்ன உதவி எப்படி பண்ணணுமோ என்னால முடிஞ்சதையும் நான் பண்ணுவேன். சார் இப்ப திரையுலகில வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. பொதுமக்கள் அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா? நிச்சயமா பொதுமக்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கொரோனா காலகட்டத்துல வந்து நான் பாகவதர் பேரன்னு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஜிபேல வந்து 5 ரூபால இருந்து 2 ரூபால இருந்து 10 ரூபால இருந்து 500 ரூபா 1000 ரூபா போடுறவங்க வரைக்கும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவரு நம்ம நடிகர் பார்த்திபன் சார், சிவகுமார் சார்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கலைத்துறைக்கு இல்லாம பொதுமக்களுக்கும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சேவையை வந்து நம்ம பயன்படுத்திக்கும் போது, உதவி வாங்கும் போது நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். யார் யார் உதவி செய்யலான்றதையும் நம்ம காட்டணும்.
ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திபன் உதவி செய்யறாரு, பார்த்திபன் உதவி செய்யறான்னு நம்ம சொல்றதை விட அவரு வந்து நம்மளுக்கு சொல்லினே இருக்க மாட்டாரு. சாய்ராம் உதவினா அந்த பையனுக்கு உதவினா அவர் சொல்லிக்க மாட்டாரு. அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும். அந்த உதவியை பெற்றவொன்னா அந்த உதவிக்கான ஒரு ஐடியா வந்து நம்ம ஒழுங்கா வச்சுக்கணும். இவர்கிட்ட நம்ம உதவி பெற்றிருக்கோம்னா அந்த மரியாதையை காப்பாத்தி நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும். இந்த மாதிரி அவர்கிட்ட உதவி பெற்றேன்னு ஒரு 4 பேர்கிட்ட காட்டுற அளவுக்கு ஒரு போட்டோ ஒரு விஷயம் வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அது எப்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணக்கூடாது. 4 பேருக்கு காமிக்கணும், நான் இந்த மாதிரி உதவி வாங்கியிருக்கேன், அவரால் தான் நான் உதவி பண்றேன். இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா சார், சிவகுமார் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலியமா பசங்களை படிக்க வைக்கிறாங்க. அது கலைத்துறை சார்ந்து இல்லாம மற்ற பசங்களையும் பொதுமக்களுடைய பசங்களையும் படிக்க வைக்கிறாங்க. ஏழைப்பட்டவங்கள ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் படிக்க வைக்கிறாங்க. கரெக்டான விஷயம் இருந்ததுன்னா அவங்க எல்லாமே ஃப்ரீயாவே எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க. மெயினா அப்பா அம்மா இல்லைன்னா கட்டாயமா உடனே ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணினுக்கனால அதை தெரிஞ்சுன்னு நம்மளும் உதவி வாங்குறது இல்லாம நம்ம அந்த உதவி வந்து ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். அவங்க வந்து நான் போட்டோ எடுக்க விரும்பல, எனக்கு அது வேணாம் இது வேணாம் நம்ம விடக்கூடாது. நம்ம கூட இருந்து போட்டோ எடுத்துன்னு அதை நம்ம வந்து வளர்றதுக்கு பயன்படுத்திக்கிறது நிச்சயம் ஒரு நல்ல ஒரு விஷயம். அதை ஒரு வந்து ஐடியாவே நம்ம பயன்படுத்திக்கலாம். மிஸ்யூஸ் தான் பண்ணக்கூடாது. அதை ஒரு நல்ல விஷயமாவே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நான் என்னைக்கு கஷ்டப்பட்டேன், நான் கலைத்துறை சார்ந்தவனா, நான் எந்த மக்கள் எந்த ஊர்ல இருந்து வந்தேன், எப்படி கஷ்டப்பட்டேன், எதுக்காக இந்த சிவகுமார் சார் கிட்ட உதவி வாங்கினேன்னா, நடிகர் பார்த்திபன் சார் கிட்ட வாங்கினேனான்னு ஒரு உதவி ரெக்கார்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ரெக்கார்டை வச்சு நீ கட்டாயமா உனக்கு வந்து ஒரு எய்மா இருக்கும், மோட்டிவா இருக்கும். நீ 4 பேருக்கு உதவி செய்யலாம். அப்படிதான் சார். ஒரு சிலர் பண்ற உதவி வந்து வெளியில வருது, ஒரு சிலர் பண்ற உதவி வந்து தெரியாமையே போயிடுது. இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு உதவி செய்வாங்க. ஸ்கூல் படிக்கிறது, ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல் நேம் தான் ஐடி, ஸ்கூல் காலேஜ் தான் ஐடி, வேலைக்கு போறோம் வேலை தான் ஐடின்னு இந்த ஒரு இதேதான் ஒரு ஐடின்றத விட்டுட்டு எல்லாமே நமக்கு ஒரு ஐடி தான். ஒரு பெரியவங்களோட சேர்ந்து பேசுறது பழகுறது எல்லாமே ஐடி தான். இப்போ ஒரு படத்துல விவேக் வந்து ஐஜி எனக்கு தெரியும் தான், பட் ஐஜிக்கு என்ன தெரியாதுமா. அந்த மாதிரி இல்லாம நமக்கு தெரிஞ்சதை கரெக்டா பயன்படுத்தி கரெக்டா சொல்றது, மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அருவி மீடியா நேயர்களுக்காக உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்மா. எனக்கும் உங்க அருவி மீடியாவில என்னுடைய எண்ணங்களை, தாத்தாவுடைய விஷயங்களை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப எல்லா விஷயங்களையும் என் மனசை விட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அருவி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.